வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம தமிழ்நாடு டெட் இல்லையா, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி நம்ம எடியம் அகாடமியில நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நிறைய பேருக்கு மேம் எப்படி மேம் படிக்கிறது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 சைக்காலஜி இல்லையா, நம்ம எல்லா சப்ஜெக்ட் மாதிரி இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜி படிக்க கூடாது. இதுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கொஸ்டின்ஸ் நமக்கு மெமரி லெவல்ல இருந்து வரும். மெமரி லெவல்னா எப்படி இருக்கும்னா, சில இயர் கேட்கறது, ப்ராப்போனன்ட் கேட்கறது, அந்த மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த பெடகாஜி எப்படி பண்றோம் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இல்ல ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல நம்ம அந்த கொஸ்டினை புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் இது ஈஸியா தான் இருக்கும், பட் அவங்களோட ஆன்சரும் நம்மளோட ஆன்சரும் சம்டைம்ஸ் சப்ஜெக்டிவா சைக்காலஜில தப்பு பண்ற வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினை புரிஞ்சு படிக்கிறது இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மேம் சிலபஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இதுல இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியறது இல்ல. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. என்னெல்லாம் டாபிக் இம்பார்ட்டன்ட் அதை பத்தி கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அந்த டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய ரிப்பீட்டடா இப்ப முடிஞ்ச எல்லா பிஒய்க்யூஸ்லயும் இருக்காது. ஓகே, சோ நமக்கு தெரியும் பேப்பர் 1 கிளாஸஸ் 1 to 5. ஸோ நமக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில 30 மார்க்ஸ் இருக்கு. பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, சில அப்ளிகேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ்ல இருந்துச்சுன்னா அதையும் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இதுல அவங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, 6 to 11 இயர்ஸ். நமக்கு என்னன்னா, இப்போ ஒரு தியரி படிக்கும்போது அந்த தியரிய வெறும் இந்த ஏஜ் குரூப்புக்கு மட்டும் நம்மளால படிக்க முடியாது. அப்ப நமக்கு அந்த தியரிய கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு தியரி படிச்சா அதை ஃபுல்லா தான் படிக்கணும். இப்போ கோல்பெக் படிக்கிறோமா, ஃபுல்லா தெரியணும். விஹாட்ஸ்கி இது ஃபுல்லா தெரியணும். பியாஜே ஃபுல்லா தெரியணும். ஸோ பேப்பர் 1 மட்டும் எழுதுனீங்கன்னா கூட தியரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த ஏஜ் குரூப்போட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பேப்பர் 1க்கு நமக்கு தெரிய வேண்டியது. ஓகேவா? சோ இதுல அவங்க கொடுத்தது பிரகாரம் they will focus on understanding the characteristics and needs of diverse learners, interaction with learners and the attributes and qualities of a good facilitator of learning. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. எப்படி அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இருக்கிற குழந்தைங்களை பாத்துக்கிறோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கு, இன்க்ளூசிவ் பெடகாஜிலாம் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எப்படிலாம் ஒரு டீச்சர் கொண்டு போகணும் பெடகாஜியை அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, டிஃபரன்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்ட்ராக்ஷன் வித் லேர்னர் இந்த டாபிக் வரும்போது பியாஜேவும் விஹாட்ஸ்கியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியும் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் லேர்னிங். ஸோ த குட் ஃபெசிலிட்டேட்டர் இந்த வேர்ட் வந்தா இந்த இடத்துல நிறைய அந்த டீச்சரோட இமோஷனல் லெவல், அந்த குழந்தையோட இமோஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், எப்படி அந்த டீச்சர் கிளாஸ்ல நடக்கிறாங்க, அது சுத்தி கொஸ்டின்ஸ் வரும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் வெறும் தியரிஸ்ல நமக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். மத்தபடி எல்லா டாபிக்கை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க நார்மல் ரியல் லைஃப் கனெக்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு தெரிய வேண்டியது. ஓகேவா? சோ பேப்பர் 2 இப்ப கிளாஸஸ் 1 to 5 இருக்கு. இது ஆக்சுவலி 1 to 8 வரைக்குமே இங்க வந்துரும். ஓகே, சோ நம்ம இதுல கொடுத்ததுல இதுல சிலபஸ்ல தப்பா கொடுத்து வச்சிருப்பாங்க, இது கிடையாது இது. ஓகே, நமக்கு 11 to 13 to 14 இயர்ஸ் வரைக்கும் பேப்பர் 2க்கு இருக்கு. இதெல்லாம் அந்த சிலபஸ்ல இருக்கு, நோட்டிபிகேஷன்ல இருக்கும் நமக்கு. ஓகேவா? நமக்கு அந்த பே பண்ண வேண்டிய நோட்டிபிகேஷன் சாரி இதுல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. Child development and pedagogy will focus on educational psychology of teaching and learning relevant to the age group of 11 to 14 years. If a paper 2 எழுதுறோம்னா 11 to 14 years, they will focus on understanding the characteristic needs and psychology of diverse learners. இங்கேயும் அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் தெரியுது, எப்படி அந்த டீச்சர் கிளாஸை கொண்டு போறாங்க. இன்ட்ராக்ஷன் வித் லேர்னர்ஸ் அண்ட் த attributes of a good facilitator of learning. ஸோ அதே தான், பட் அந்த இடத்துல நம்ம பார்த்தது 6 to 11 இயர்ஸ், இது 11 to 14 இயர்ஸ். ஓகேவா? ஸோ எதெல்லாம் கேட்குறாங்க, என்னெல்லாம் இருக்கு, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இது நமக்கு இருக்கிற டாபிக்ஸ் நான் காட்டுறேன். இது நம்மளோட இப்போ
நமக்கு அதுல பார்க்கும்போது புரியல இல்லையா? அதே டாபிக்ஸ் நம்ம இங்க டவுனா ஓவரா குடுத்துருக்கோம். எப்படி வரும்னு பாருங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இது பேப்பர் 1ஓட கான்செப்ட்ஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னா, பிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி, பிசிக்கல் growth என்ன, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன, டெவலப்மெண்ட் ஆஃப் நியூரான்ஸ் என்ன, சிம்பாலிக் திங்கிங் அண்ட் லாஜிக் லிமிட்ஸ் என்ன, சென்சரி மோட்டார் ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், ஹோம் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபேமிலி ஆட்டிடியூட், ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க பேப்பர் 1லனா, சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட்னு கொடுத்துட்டு செல்ஃப் கான்செப்ட், அதுக்கு சிப்லிங் அண்ட் பியூர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அந்த செல்ஃப் கான்செப்ட பத்தின கொஸ்டின். நெக்ஸ்ட் எரிக்சன் வந்திருக்கு. அப்புறம் இமோஷனல் டெவலப்மெண்ட், அப்புறம் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப், அப்புறம் இமோஷனல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் பேப்பர் 1. ஓகேவா? சோ பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிசிக்கல் growth சைக்கிள், பாடி ப்ரொபோர்ஷன், மசில்ஸ் அண்ட் ஃபேட், அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன், செலக்டிவ் அட்டென்ஷன்னா என்ன, மெமரி ஸ்ட்ராட்டஜி, திங்கிங் ஸ்கில், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜேவோட கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். நம்ம கம்ப்ளீட்டா பியாஜே படிக்கணும் ஃபுல்லாவே. அதுல இந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன வருது, கான்கிரீட் அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஓகே, இது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நம்ம பேப்பர் 2லயும் வரும். பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மீனிங் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் பியர் குரூப்பிங், சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் பிலாங்கிங், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், the patterns of emotional development, role of maturation and learning, likes and dislikes ஏன் மாறுது அந்த குழந்தைக்கு, emotional balance, அப்புறம் impact of mediaன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மீனிங் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட், ஃபேக்டர்ஸ் இன் மாரல் ட்ரைனிங், ஆனஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி, சில்ட்ரன்ஸ் ஹீரோஸ் அண்ட் ஐடியல்ஸ், மீனிங் அண்ட் எசென்ஷியல்ஸ் ஆஃப் டிசிப்ளின், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மொராலிட்டி. ஓகேவா? சோ அது பார்ட் ஏ டீச்சிங் மாதிரி எல்லாம் வருது. நெக்ஸ்ட் பார்ட் பி லேர்னிங்னு கொடுத்திருக்காங்க. இந்த லேர்னிங்ல டைனமிக் இன்டர்னல் ப்ராசஸ் லேர்னிங், connecting old and new knowledge, language learning, learning habits, adapting to life situation, nature of learning, learning through interactions. யூனிட் 2 நமக்கு டைப்ஸ், லெவல்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் டு லேர்னிங் கொடுத்திருக்காங்க. இதுல டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங் ஹைரார்கி, சிக்னல் அண்ட் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், இது கேக்னே இல்லையா? சோ இது 2 தெரிஞ்சிருக்கணும் சொல்றது. அப்புறம் மோட்டார் அண்ட் வெர்பல் செயின் லேர்னிங், அப்புறம் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன், கான்செப்ட் லேர்னிங், இது எல்லாம் கேக்னி இதுல வருது. அப்புறம் லேர்னிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் லெவல்ஸ், இம்ப்ரிண்ட்னா என்ன, இன்ட்யூஷன் என்ன, எப்படி அது போகுது இம்ப்ரிண்ட்ல இருந்து இன்ட்யூஷனுக்கு, behaviorist, cognitivist and constructivist approaches. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதுல கான்செப்ட் ஃபார்மேஷன், யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், மென்டல் ரெப்ரசன்டேஷன், கனெக்டிவ் ஐடியாஸ், கனெக்டிங் ஐடியாஸ், பியர்ஸ், மீடியா, கம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, கான்செப்ட் மேப்பிங்னா என்ன. நெக்ஸ்ட் யூனிட் 6 இது எல்லாமே நம்ம பேப்பர் 1ஓட டாபிக்ஸ். Personal, psychological and social emotional factors, school related factors, learning styles, அப்புறம் teaching strategies, media and technology, teaching learning process, teachers personality traits. அப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் டு லேர்னிங், இல்ல லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ், எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறம் லேர்னர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ், அப்புறம் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, லேர்னிங் டு லேர்ன், அதான் அந்த மேக்கிங் மீனிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது, லேர்னிங் அ சோஷியல் ஆக்டிவிட்டி, அப்புறம் ZPDனா என்ன. அப்புறம் யூனிட் 6 லேர்னிங் அண்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் லேர்னர், கிரியேட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் லேர்னர், அப்புறம் சில்ட்ரன்ஸ் வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இன்டகிரேஷன் வித் ஸ்கூல் நாலேஜ், ரைட் டு லேர்ன். ஓகே, அது கொஞ்சம் RTI ஆக்ட் தெரிஞ்சிருக்கிறது, பிசிக்கல் அண்ட் எமோஷனல் செக்யூரிட்டி, அப்புறம் கான்செப்சுவல் டெவலப்மெண்ட் எப்படி கண்டினியூஸா நடக்குது, அப்புறம் காக்னிட்டிவ் ரெடினஸ் என்ன, லேர்னிங் இன்சைட் அண்ட் அவுட்சைட் ஸ்கூல் என்னது. ஓகே, கொஞ்சம் ஃபார்மல் இன்ஃபார்மல் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீக்ரியேஷன், மேனிஃபெஸ்டோ ஃபார் லேர்னிங். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு இருக்கிறது பேப்பர் 1ஓட கண்டென்ட். ஓகேவா? நம்ம இந்த கண்டென்ட் எப்படி பண்றோம்ன்றதும் நான் சொல்றேன். வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கோம், எதெல்லாம் இன்னும் நம்ம படிக்கணும்ன்ற ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப பேப்பர் 2 நம்ம எடுத்தோம்னா, ஓகே, பேப்பர் 2 மட்டும் நம்ம தனியா படிக்க முடியாது. சில தியரிஸோட சேர்த்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு நமக்கு யூனிட் 1ல இருக்கு.
இல்ல growth and development தெரிஞ்சிருக்கணும். நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், அடலோசன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு நமக்கு. பிசிக்கல், காக்னேட்டிவ், மாரல், இமோஷனல், சோஷியல். நமக்கு கொடுத்திருக்க சிலபஸை தான் இந்த மாதிரி சொல்றோம். ஏன்னா அதுல பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டி இருக்காது. இப்ப புரியும் நமக்கு கொஞ்சம் நமக்கு என்னென்ன இருக்கு அதுக்காக. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட்னு இருக்கும். இதுல எரிக்சன் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் பேப்பர் 1க்கும் எரிக்சன் இம்பார்ட்டன்ட். ஜீன் பியாஜேவும் பேப்பர் 1க்கும் இம்பார்ட்டன்ட், பேப்பர் 2க்கும். கோல்பர்கும் சேம் திங், பேப்பர் 1 பேப்பர் 2. விஹாட்ஸ்கியும் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்கும் இம்பார்ட்டன்ட். இப்போ புதுசா வர தியரி இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. ஓகேவா? ப்ரோன்ஃபென்ட்ரர் இவரோடது இது ஒண்ணு. இந்த தியரிஸ் வரைக்கும் நமக்கு அதுல கொடுத்துருக்காங்க. கூடவே வேற என்னென்ன தியரிஸ் படிக்கணும் போக தெரியும். நெக்ஸ்ட் அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரியில அட்டென்ஷன் பத்தி, சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன் பத்தி, லாஸ் ஆஃப் பர்செப்ஷன் பத்தி, அப்புறம் எரர்ஸ் இன் பர்செப்ஷன், இலூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் பத்தி, அப்புறம் மெமரினா என்ன, அதுக்கப்புறம் ஃபர்கெட்டிங்னா என்ன. இது ஆக்சுவலா பேப்பர் 1லயே கொஞ்சம் இருக்கும். அப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மீனிங், டெஃபினேஷன், எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் தெரியணும். மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். தியரியோட இந்த தியரியும் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்ன. நெக்ஸ்ட் பேப்பர் 2 எழுதுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தியரி நமக்கு இருக்கு. ஜீன் பியாஜே நமக்கு தெரியும், அந்த தியரி படிச்சோம்னா தெரிஞ்சிடும். கூடவே ஜீன் பியாஜேவோட மாரல் டெவலப்மெண்டல் தியரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுல இமோஷன்ஸ் பத்தி வர்றதுனால அதுவும். ஸோ பிஹேவியரிஸ்ட் தியரிஸ்ல பாவ்லோது, ஸ்கின்னர்து, தாண்டைக்து. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரியில ஜான் டூவி இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹியூமானிஸ்டிக் தியரியில கார்ல் ராஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் வேற என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா பார்த்தா வேற எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மீனிங், டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் 2 ஃபேக்டர், தஸ்டன், தாண்டைக், கில்ஃபர்ட், கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி இது நமக்கு இருக்கு. ஓகே, நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறது. அப்புறம் ஐக்யூனா என்ன, அப்புறம் அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும், எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எல்லாமே. அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி கான்செப்ட், கிரியேட்டிவிட்டினா என்ன, ஓகேவா, அது ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த 6th இருந்து அந்த 8th குழந்தைங்களுக்கு எப்படிலாம் பண்ணலாம் ஒரு டீச்சர், அதை பத்தி. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியை பத்தின மீனிங் தெரியணும். அப்புறம் அது டிட்டர்மினன்ஸ், அது எல்லாமே. இந்த தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில டைப், ட்ரேட், சைக்கோ அனாலிட்டிக் தியரி, சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க விட்டீங்கனாலும் இது படிச்சுக்கோங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி நிறைய கேட்கறாங்க. அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இருக்கு நமக்கு அது. அப்புறம் சோஷியலைசிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட்ல ஏஜென்சிஸ் பத்தி வரும். ரோல் ஆஃப் பிளே இன் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிசிக்கல், சோஷியல், எமோஷனல், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், இம்பாக்ட் ஆஃப் மீடியா வருது. அப்புறம் பெடகாஜிக்கல் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் டீச்சிங், லேர்னிங், லேர்னரோட ரிலேஷன்ஷிப். அப்புறம் சிடபிள்யூஎஸ்னா என்ன, ஓகே, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன. பெடகாஜிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்கொயரி பேஸ்டு டீச்சிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், கோஆபரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் லேர்னிங். அப்புறம் பாரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங், டீச்சர், சப்ஜெக்ட் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக். The theory of instruction, ப்ரூனர்து அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ப்ரூனரோட தியரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃபேசஸ் ஆஃப் டீச்சிங்ல ப்ரீஆக்டிவ், இன்டராக்டிவ், போஸ்ட் ஆக்டிவ், அப்புறம் 21st டீச்சிங் ஸ்கில்ஸ். இதெல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கு. இந்த சிலபஸ் தான் நம்ம எப்படி அந்த ஒரு கவர் பண்ண போறோம்ன்றத நான் சொல்றேன். அப்புறம் பெடகாஜிக்கல் கன்சென்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் லேர்னிங் ரிசோர்சஸ் நமக்கு செல்ஃப், ஹோம், ஸ்கூல், கம்யூனிட்டி, டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட், டீச்சர் என்ன, அப்புறம் பிஹேவியர் ப்ராப்ளத்தை எப்படி மேனேஜ் பண்றது, அப்புறம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பனிஷ்மெண்ட் அண்ட் லீகல் இம்ப்ளிகேஷன், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா என்ன, ஐசிடி டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 10 பெடகாஜிக்கல் கன்சர்ன், இது எல்லாமே நம்ம பேப்பர் 2 சைக்காலஜில இருக்கிறது. இன்டகிரேட்டிங் ஐசிடி வித் டீச்சிங், ஐசிடி இன் அசஸ்மெண்ட், அப்புறம் மல்டிமீடியா லெசன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் ஆன்லைன் லேர்னிங் அண்ட் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அப்புறம் ஓஇஆர் என்ன, அப்புறம் சிசிஇனா என்ன, டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் த கான்டெக்ட் ஆஃப் என்சிஎஃப் 2005. என்சிஎஃப் 2005 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுமே சிலபஸ் ஆக்சுவலா நிறைய தியரிஸும் நிறைய கான்செப்ட்ஸும் இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். இந்த ஏஜ் குரூப் புரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும்.
சோ நம்ம என்ன பண்றோம், இந்த சிலபஸையே 3 டேஸா நம்ம கம்பைன் பண்றோம். அந்த கம்பைன்ல இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா, அத பத்தி கம்பைன்டா படிக்கிறோம். அவ்வளவுதான். அந்த மாரி படிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த மாரி பிரிச்சு படிக்கும்போது வராது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நெறைய எல்லா தியரீஸும் ஒண்ணா தான் படிச்சாகணும். சோ நம்ம 3 டேஸ் நம்மளோட எடுமாஸ்டர் ஆப்ல ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். 6 டேஸ் மாஸ்டர் கிளாஸ். இதுல 3 டேஸ் நம்ம கம்ப்ளீட் கன்டென்ட் கவர் பண்ண போறோம். அடுத்த 3 டேஸ் அத ஓரளவு பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க பேஸ்லயே படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் ஏத்துறோம். டெஸ்ட் அன்னன்னைக்கு பண்ணணும்னு கூட இல்ல. உங்க டைம் எடுத்து ஓரளவு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சோம்னா, ஒரு 50 எம்சிக்யூஸ் இருக்கும். வித் ஆன்சர்ஸோட சிபிடி மோட்ல இருக்கும். நீங்களே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு செக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. சோ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்ன்றத நம்மளோட ஷெட்யூல்ல சொல்றேன். இல்ல மேம் இதுல சேர்ந்தா இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இல்ல மேம்னாலும் நீங்க கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எதையும் விடாதீங்க. வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. கடைசியில என்ன டாபிக் எல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குன்றதையும் நான் சொல்றேன். நம்ம டே 1ல என்ன பண்ண போறோம்னா, சைல்ட் growth டெவலப்மென்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம பண்ண போறது இதெல்லாம். சோ பெடகாஜினா என்ன? ஒரு growth அண்ட் டெவலப்மென்ட் பத்தி, அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மென்ட் பத்தி, அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மென்ட் பத்தி, அப்புறம் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் பத்தி, சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மென்ட் என்ன 6 to 10 இயர்ஸ்க்கு என்ன, மாரல் டெவலப்மென்ட் எப்படி இருக்கும், ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் மேஜர் தியரிஸ் எல்லாமே பண்ண போறோம். அதுக்கப்புறமா பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மென்ட் இன் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் இது எல்லாமே, அதுக்கப்புறம் அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. நெக்ஸ்ட் டே 1 அது எல்லாமே கம்பைன் பண்ணுவோம். கூடவே பேப்பர் 2 கூட ரிலேட்டட் அந்த 11 to 14 இயர்ஸோடதையும் கம்பைன் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே 2ல லேர்னிங், மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டில லேர்னிங் பத்தி எல்லாமே பண்றோம். நம்ம கம்பைன்டா பண்ணா அது கிளாரிட்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் டீச்சிங் பத்தி எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறமா லேர்னிங்கோடது லேர்னிங் மீனிங் நேச்சர் என்ன, அப்புறம் லேர்னிங்கோட ஸ்டைல்ஸ் என்ன, டைப்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் என்ன, இது எல்லாம் அங்கேயே கொடுத்ததுதான். அதே தான் இங்க திருப்பி வரும். பட் அந்த கான்செப்ட்ஸை நம்ம தனியா கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். அப்ரோச்சஸ் டு லேர்னிங் என்ன, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்ன, அப்புறம் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் என்ன, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஓகே. அப்புறம் மேஜர் லேர்னிங் தியரிஸ் இது எல்லாமே அங்கேயும் இருக்கும். அதே தான் இங்க நம்ம பண்றோம். இப்ப தியரிஸ் எல்லாம் அங்க நம்ம ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து ஸ்கேட்டர் ஆகி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா பண்றோம். அவ்வளவுதான். சோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி பண்றோம். அப்புறம் கிரியேட்டிவிட்டி அப்புறம் பர்சனாலிட்டி பத்தி பண்றோம். நெக்ஸ்ட் அப்ளைட் சைக்காலஜி ஃபார் கிளாஸ் ரூம் பண்றோம். நெக்ஸ்ட் டே 3ல நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ் ரூம் பிராக்டிஸ், பெடகாஜி, ஐசிடி, பாலிசி இது எல்லாம் சேர்த்து பண்றோம். டீச்சிங் அண்ட் லேர்னிங்கோட ரிலேஷன்ஷிப், அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன, அப்புறம் பெடகாஜிக்கல் மெத்தட்ஸ் என்ன, அப்புறம் பாரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு லேர்னிங்னா என்ன, டீச்சர் சென்ட்ரிக், லேர்னர் சென்ட்ரிக், அப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வரது ப்ரூனரோடதும் லிங்க் டு ஸ்கஃபோல்டிங் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரூனர்து. அப்புறம் ஃபேசஸ் ஆஃப் டீச்சிங் பத்தி, அப்புறம் 21st சென்ச்சுரி டீச்சிங் ஸ்கில்ஸ் பத்தி, அப்புறம் லேர்னிங் ரிசோர்சஸ், அப்புறம் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அப்புறம் பனிஷ்மெண்ட் பத்தி, அசஸ்மெண்ட் பத்தி, நெக்ஸ்ட் ஐசிடி டூல்ஸ், இன்டகிரேட்டிங் ஐசிடி இன் டீச்சிங், ஆன்லைன் டிஜிட்டல் லேர்னிங் பத்தி, கடைசியா சிசிஇ பத்தி, நெக்ஸ்ட் எல்சிஎஃப் பத்தி, ஆர்டிஇ பத்தி, லேர்னிங் அண்ட் நாலேஜ் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஹையர் வியூல. ஓகேவா? இதெல்லாம் என்ன நமக்கு கேட்பாங்க, எப்படி வேணா கேட்பாங்க நமக்கு. அதே டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 நாள்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் மெயினா. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்ப முடிஞ்ச எல்லா தமிழ்நாடு டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி அதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஓகே, ஈவன் நம்ம இந்த கிளாஸே சேரலனா கூட கண்டிப்பா இந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. growthனா என்னன்னு தெரியணும், டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது, ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் வருது, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வருது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் வருது, அப்புறம் டெவலப்மெண்டல் டாஸ்க்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆவிகாஸ்ட் இது, அப்புறம் அட்டென்ஷன் ஸ்பேன், அப்புறம் காக்னேட்டிவ் கெப்பாசிட்டி பை ஏஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேஜர் தியரிஸ் நிறைய பியாஜேல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. விஹாட்ஸ்கியோட கொஸ்டின் சோசியோ கல்ச்சுரல் தியரி கவர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் தாட், அப்புறம் எரிக்சனோட கொஸ்டின்
கோல்பர்க் கண்டிப்பா விடாதீங்க. மாஸ்லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்பர்ட் பந்தூரா அது சோசியல் லேர்னிங் தியரி, அப்சர்வேஷனல் லேர்னிங் இது. இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்காது. பட் இது நமக்கு அடிக்கடி வர கொஸ்டின். ஆல்பர்ட் பந்தூரா அது அப்சர்வேஷனல் லேர்னிங் இது. அப்புறம் ப்ரூனர்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியும் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. பட் அதுல இருக்காது. ஏன்னா பட் காக்னேட்டிவ் டொமைன் பத்தி, அஃபெக்டிவ் டொமைன் பத்தி நம்ம பேசுறதுனால ப்ளூம்ஸ் டாக்ஸானமியும் இம்பார்ட்டன்ட். ப்ளூம்ஸ் அதுல இருந்தா பார்த்து பண்ணுங்க. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு கொஸ்டின், ஆட்லரோட கொஸ்டினும் வந்திருக்கு. அப்புறம் ஆவிகஸ்ட். ஓகேவா? லேர்னிங் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் வந்திருக்குன்னா, லேர்னிங்னா என்ன? அதோட பிரின்சிபல் என்ன? எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோவ்து, ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர்து, ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தாண்டைக்குது, இன்சைட் லேர்னிங் கோலர் கெஸ்டால்ட் தியரி அடுத்தது. ஓகேவா? கெஸ்டால்ட் தியரியும் தனியா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நல்லது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், அப்புறம் கான்செப்ட் ஃபார்மேஷன் அண்ட் கேட்டகரைசேஷன். எப்படி இந்த கான்செப்ட் ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன் இன் லேர்னிங் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. அப்புறம் லேர்னிங் கர்வ்னா என்ன, பிளாட்டியூனா என்ன, ரேட் ஆஃப் லேர்னிங், இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு அடிக்கடிக்கு. அப்புறம் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும். சைல்ட் அஸ் அ ப்ராப்ளம் சால்வர் அண்ட் அஸ் அ சயின்டிபிக் இன்வெஸ்டிகேட்டர்ன்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் சில்ட்ரன். ஓகேவா? எப்படிலாம் அந்த குழந்தை பிடிச்சது. நெக்ஸ்ட் காக்னிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின் வருதுன்னா, அட்டென்ஷன் பத்தி, மெமரி பத்தி, திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி பத்தி, திங்கிங் அண்ட் லேர்னிங் இன் சில்ட்ரன், இன்டெலிஜென்ஸ் பத்தி, கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன் அண்ட் இமோஷன் பத்தி வருது. நெக்ஸ்ட் நமக்கு எதுல கொஸ்டின் வருது? இமோஷன் பத்தி, இமோஷனல் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், கான்ஃபிளிக் பத்தி கொஸ்டின் வருது. மென்டல் ஹெல்த் அண்ட் மால் அட்ஜஸ்ட்மெண்ட், காக்னிஷன் அண்ட் இமோஷன், சோஷியலைசேஷன், மொராலிட்டி, வேல்யூஸ், பியர் குரூப் பத்தின கொஸ்டின் வருது. சோஷியலைசேஷன் ப்ராசஸ், மாரல் டெவலப்மெண்ட், கோல்பர்க் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. வேல்யூ எஜுகேஷன், சிட்டிசன்ஷிப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒரு அடோலசன்ஸ்னா என்ன, அதை பத்தின ஒரு கொஸ்டின். இந்த கிளாஸ் ரூம் ப்ராசஸ் பத்தி எப்படி கொஸ்டின் வருதுன்னா, டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்ரோச் பத்தி வந்திருக்கு. கான்செப்ட்ஸ் ஆஃப் சைல்ட் சென்டர்ட் ப்ராக்ரசிவ் எஜுகேஷன், ஜான் டூவி, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுல மென்ஷன் ஆகல, பட் இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது. ப்ராக்ரசிவ் எஜுகேஷன், ஜான் டூவியோட கொஸ்டின். டெக்னிக்ஸ் யூஸ்டு பை டீச்சர்ஸ், எதனா ஒரு அப்ளிகேஷன் கைண்ட் ஆஃப்ல வருது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணலாம் கிளாஸ்ல. அப்புறம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பத்தி, கிளாஸ் ரூம் கிளைமேட் பத்தி, எஜுகேஷனல் டெக்னாலஜி அண்ட் மீடியா பத்தி, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அமாங் லேர்னர்ஸ், அப்புறம் ஐடென்டிஃபைங் அண்ட் அட்ரஸிங் டிசேபிள்ட் அண்ட் லேர்னிங் டிசேபிலிட்டி எப்படி பண்றது. ஓகே. அப்புறம் ஐடென்டிஃபைங் அட்ரஸிங் த டேலண்டட், கிரியேட்டிவ் அண்ட் ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன், இவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங், இவாலுவேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட், ஃபார்முலேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் முடிஞ்ச டிஎன் டெட்ல ரிப்பீட்டடா வந்த டாபிக்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? கொஞ்சம் இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? மேம் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு மேம், நான் கொஞ்சம் படிச்சுக்கிறனாலும் நோ ப்ராப்ளம். இந்த டாபிக்ஸ விடவே விடாதீங்க. ஓகேவா? வேணா ஒரு தடவை ஸ்லோவா காட்டுறேன். இதை விடவே விடாதீங்க கொஞ்சம். ஓகே. growth, development, heredity and environment, developmental task, attention span, Piaget, Vygotsky, Erikson, Kohlberg, Maslow, Bandura, Brunner, Bloom's taxonomy தான். ஃப்ரூயிட், சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆட்லர்து, ஆவிகஸ்ட். விடவே விடாதீங்க. அது எல்லாமே படிச்சிருங்க. லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பாவ்லோவ்து, ஸ்கின்னர்து, தாண்டைக்குது, இன்சைட் லேர்னிங் கோலர்து தெரிஞ்சுக்கோங்க. கெஸ்டார்ட் லேர்னிங்கை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர், ஓகேவா? அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் லேர்னிங் கர்வ்னா என்ன, கான்செப்ட் ஃபார்மேஷன் அதே மாதிரி நிறைய வருது. பிளாட்டியூனா என்ன, அதே மாதிரி ஸ்பர்ட்னு ஒன்று சொல்லுவோம். லேர்னிங் கர்வ்ல இருக்கு அந்த மாதிரி. அது கொஞ்சம் ஓகேவா? மற்றபடி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நீங்களே எழுதலாம். அட்டென்ஷன், மெமரி, இந்த ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இமோஷன் பத்தினது, இமோஷனல் டெவலப்மெண்ட் பத்தி என்ன, மென்டல் ஹெல்த் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சோஷியலைசேஷன், மாரல் டெவலப்மெண்ட்ல கோல்பர்க், வேல்யூ எஜுகேஷன், இது எல்லாமே. கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே. ஓகேவா? ப்ராக்ரசிவ் எஜுகேஷன் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்றோம், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மீடியாவோட இன்ஃபுளுயன்ஸ் பத்தி நமக்கு பேப்பர் 1லயும் இருக்கு, பேப்பர் 2லயும் இருக்கு. ஓகேவா? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அந்த குழந்தையோட ஐடென்டிஃபை பண்றோம், எது டேலண்ட் கிட், எது லேர்னிங் டிசபிலிட்டி சைல்டு, இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அந்த கொஸ்டினை படிங்க. அதை இவாலுவேட் பண்ற மெத்தட்ஸ் என்ன, அதை நாம கொஞ்சம் ஓகேவா? மேம் என்கிட்டயே ரிசோர்ஸ் இருக்கு, நான் படிச்சுக்கிறேன்னா கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாம் விடாத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு இது படிக்க ஒரு ஸ்ட்ரக்சர்டா தேவைப்படுதுன்னா, நம்ம 6 days மாஸ்டர் கிளாஸ் மண்டே டு சாட்டர்டே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஓகேவா? இதுல நீங்க தாராளமா சேரலாம்.
ஸோ இதுல சேர்ந்தா என்னெல்லாம் கிடைக்கும்? ஸோ இது 27th அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 27th அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே டு சாட்டர்டே கண்டினியூஸா இருக்கும். இது லைவ் கிளாஸ் கிடையாது. அன்னன்னைக்கு அரௌண்ட் 4 ஈவினிங் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கம்ப்ளீட்டா கண்டென்ட்டை நம்ம வீடியோவும் பண்ணி அதோட பிடிஎஃப்ஸையும் நம்ம அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கோம், அதை அப்லோட் பண்றோம். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழ்ல அப்லோட் பண்றோம். ரெண்டுமே உடனே பைலிங்குவல்ல வராது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வரும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழ்ல ஏத்துறோம். முதல் 3 நாள் கம்ப்ளீட் கண்டென்ட் நான் காமிச்சேன் இல்லையா, நிறைய டாபிக் இருக்கு. இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி இது பண்றதுக்கு எஃபர்ட் நிறையவே தேவைப்படுது. ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் நம்ம யூடியூப்ல பண்ணல. ஏன்னா இது நம்ம மட்டும் இல்ல, இது 2-3 பேர் சேர்ந்து பண்றது. ஓகே, சோ அடுத்த 3 டேஸ் 4, 5, 6 ஓரளவு கண்டென்ட் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சோம்னா நம்ம எம்சிக்யூஸ் பண்ணுவோம். ஒரு 50 எம்சிக்யூஸ் சிபிடி மோட்ல ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ் பிஒய்கியூஸ் தான் ரெஃபர் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதை நீங்க சிபிடி மோட்ல பண்ணலாம். அன்னைக்கே பண்ணணும்னு இல்ல, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கண்டென்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சோன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா அந்த 150 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்னும் உங்களோட ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்ல டெவலப் ஆகும். ஓகேவா? சோ அது பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா கான்செப்ட்ஸும் கொடுக்குறோம், இந்த எம்சிக்யூஸும் நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். 150 எம்சிக்யூஸ் ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ் கண்டிப்பா வரும். பிஒய்கியூஸும் பார்ப்போம். முடிஞ்சா நம்ம பண்ணி பிஒய்கியூஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகே, இதுக்கு வேலிடிட்டி 1 மந்த் இருக்கும். எப்ப வேணா நீங்க ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே எல்லாமே நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம். 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ இது ஸ்டடி அட் யுவர் ஓன் பேஸ், உங்க டைம் பேஸ்க்கு நீங்க படிச்சுக்கலாம். இது எல்லாமே எதுல அவைலபிளா இருக்கும்? நம்மளோட எடுமாஸ்டரி ஆப்ல இருக்கும். ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 1000 rupees, பட் இன்னும் ஒரு 50-60 rupees அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அதுல ஆட் ஆகும். ஓகேவா? சோ கண்டிப்பா இதுல ஒர்க் இருக்கு. அதனாலதான் இதுக்கு கொஞ்சம் பிரைஸ் மணி ஜாஸ்தி இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த ஒரு எஃபர்ட் இருக்கு, தேவைப்படுது. ஓகே, சோ இதுல சேரணும்னா கண்டிப்பா எடிமாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுல சேர்ந்துட்டீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த 6 டேஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன்.